நமஸ்காரம். வெல்கம் டு மியூசிக்கல் நாட்ஸ். இன்னைக்கு ஒன் மேன் ஒன் ராகான்ற ஷோல நாங்க எடுத்திருக்கிற ராகம் லலிதா. இந்த லலிதா ராகம் 15வது மேலகர்த்தாவான மாயாமாளகோள ராகத்தின் ஜன்ய ராகம். இதோட ஆரோகணம் அவரோகணம் இப்ப பார்ப்போம். மாயாமாளகோளத்துல பா இல்லாம பாடினா லலிதா ராகம் ஆகும். இன்னைக்கு லலிதா ராகத்துல நாங்க எடுத்துக்கிற கர்நாடக கீர்த்தனை ஷாமா சாஸ்திரிகள் அவர்கள் இயற்றிய நன்னு புரோவ லலிதா மிஸ்ர சாப்பு. சுமேரோ மத்ய நிறைய பேர் ஹிந்துஸ்தானி இசையை சேர்ந்த லலித் ராகத்தையும் கர்நாடக இசையை சேர்ந்த லலிதா ராகத்தையும் ஒன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டுமே வெவ்வேறு ராகம். லலித் ஹிந்துஸ்தானி சேர்ந்த ராகம், லலிதா கர்நாடக இசையை சேர்ந்த ராகம். இளையராஜா அவர்கள் லலித் ராகத்திலயும் ஒரு அழகான பாடல் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தெய்வீக ராகம்னு ஒரு பாடலை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திரை இசைக்கு வருவோம். இந்த லலிதா ராகத்தை நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தவிர வேற எந்த மியூசிக் டைரக்டரும் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில ஹேண்டில் பண்ணதே கிடையாது. அதுலயும் இவர் ஒரு படி மேல போய் இந்த ராகத்தை பக்தியாவும் டூயட்டாவும் சந்தோஷத்துக்கும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுல சில பாடல்களை இப்போ பார்ப்போம். மதன மோக ரூப சுந்தரி குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே குயிலே
குழந்தை போர் நடத்தும் சங்கமலம் சேர்க்குது சங்கமத்தை நினைக்குது. இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிற சிறப்பான பாட்டு 1988ல ரிலீஸ் ஆன உன்னால் முடியும் தம்பின்ற படத்துல வர இதழில் கதை எழுதும் தான். இந்த பாட்டை எஸ்பிபி சாரும் சித்ரா அம்மாவும் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. இந்த பாடல் உருவான கதையை நம்ம இசைஞானி அவர்கள் நிறைய மேடையில சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகி அவர்களுடைய பெயர் லலிதா கமலம். லலிதா கமலமோட குணம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான குணம். அதே சமயத்துல யாராவது தீங்கு கொடுக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமான குணம் கொண்டவள். இந்த லலிதா ராகம் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவம் குணம் இருக்கு. ரொம்ப அமைதிப்படுத்தக்கூடிய ஆக்ரோஷ குணத்தை அடக்கக்கூடிய தன்மை இருக்கு. சோ இந்த லலிதா கமலம்க்கு லலிதா ராகத்தை கொடுத்தா ரொம்ப அழகா இருக்கும்னு இசைஞானி அவர்கள் கே பாலச்சந்தர் அவர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த பாடலை ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு இப்போ பாப்போம். எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல நம்ம இசைஞானி அவர்கள் ஒவ்வொரு ராகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். நன்றி.